Hi, welcome back to Little Pandit channel. So, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன் வெஞ்சனை பற்றி. வெஞ்சன் அக்ஷர் இல்லைனா கான்சனன்ஸ் 35 + 4 39 அதை 3 செஷனாக போடுவேன். அதாவது இந்த 3 வீடியோஸாக போடுவேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் 3 லெட்டர்ஸ் வந்தது. என்னென்ன லெட்டர்ஸ் நம்ம ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கலாமா? கா, க, 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 ங. செகண்ட் ரெண்டாவது செட், அதில் வந்து ரெண்டாவது லெட்டர் செட்டு, அதாவது ரெண்டாவது லைன் சா, சா, ஜ, ஜ, ஞ. லாஸ்ட் லைன் வந்து அதில் மூணாவது வரிசை ட, 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 ந. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தால உள்ள 2. அப்போ மொதல் செட்டில் அந்த 5, அதாவது வெஞ்சனில் வந்து 5 வார்த்தைகள் வச்சு 5 செட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதில் லாஸ்ட் 5 வச்சு உள்ளதில் லாஸ்ட் 2 செட்டு, 2 லைன்ஸ் அப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னதுன்னா, இதுவும் இப்போ இங்கே போர்டில் எழுதி இருக்கிறதும் மொதல் வீடியோவில் உள்ள லாஸ்ட் செட்டு ட, 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 ந. இப்போ இங்கே பாருங்க த, 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 ந. இந்த ரெண்டுமே கொஞ்சம் சிமிலர் மாதிரி இருக்கும் எதை பார்க்கும்போது இங்கிலீஷ். ஆனால் ஹிந்தியில் ரெண்டுமே 2 டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை சொல்லதுக்கு தான் நான் இப்போ அந்த செட்டை திரும்ப ரிமைண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த லெட்டர்ஸையும் ஸ்வராட்சர், வர்மாலா, மாத்ரா இப்படி கொடுக்குற எல்லா லெட்டர்ஸையும் ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். ஈஸியாக கற்றுக்க முடியும். நான் சொல்கிற ஃபார்மேட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லெட்டர்ஸு எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியும். தா, த, 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 நா. பார்த்தீங்களா, அங்கே கீழே அங்கே நான் என்ன எழுதியிருந்தேன்? TAன்னு எழுதியிருந்தேன் இல்லையா? THA. ஸோ ஹிந்தி வந்து நம்ம ரீட் பண்ணுறது ஒன்றா இருக்கும், அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இங்கிலீஷ் வந்து சேமாக இருக்கும், ஹிந்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இங்கிலீஷ் கரெக்டாக இருக்குமானா நார்மல் இங்கிலீஷில் பார்த்தா தப்பு. ஹிந்திக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ தா ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பார்க்கலாமா? தா, த, 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 நா. இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். தா. ஸோ நம்ம இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு தா. இது வந்து நம்ம தமிழில் எப்பவுமே ஊனா போட்டு லெட்டர்ஸ் ஆரம்பிப்போம். எந்த இது எழுதினாலும் தமிழில் ஊனா போட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த ஊனா தான் ஊ. ஆனால் என்ன, நம்ம ஊனால அந்த நேர்கோட்டோட நிறுத்திடுவோம். ஸோ அது இந்த பக்கமாக வந்து மேலே போடணும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வளைஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ அது போக போக நம்மளுக்கு இப்படி வந்துடும். கொஞ்சம் வளைச்சு போட்டாலும் சரி, இப்படி இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ இது என்னது? தா, தா. இந்த தான் நம்ம முதலையே லாஸ்ட் கிளாஸில் இல்லைன்னா லாஸ்ட் செட்டில் இந்த மாதிரி சி மாதிரி தா எழுதியிருந்தோம். இது உள்ள ஒரு சுழிவு கொடுக்கணும். ஓகே, தா, த. இது பார்த்தீங்கல்ல, மேலே சுழிவு வந்து கீழே இப்படி வந்து இங்கே வரும். இங்கே லைன் டச் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான ரூல். தா, த, 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 நா. ஓகேவா? லாஸ்ட் வேர்டு வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து நா. ஸோ இந்த நா தான் நஹி, நோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. போக போக அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ செகண்ட் லாஸ்ட் லைன், அதாவது 5 வார்த்தைகள் வச்சு வர்ற லாஸ்ட் லைன் பா. நம்ம இங்கிலீஷில் வை எழுதுவோம் இல்லையா? அதுதான் பா, ஃபா, பா, பா, மா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் உள்ள வை எழுதியாச்சு, மேலே கோடு போட்டாச்சு. பா, ஃபா எப்படி எழுதணும்? அதே பாவை எழுதி கீழே ஒரு சுழிவு பா, ஃபா. அடுத்தால பா, டி எழுதி உள்ள ஒரு கோடு பா. அடுத்தால பா. இது வந்து ஈஸியா எல்லாத்துக்குமே போட முடியும். தமிழ் ஆனா இது தமிழ் ஆனா, பட் ஹிந்தியில என்ன சொல்லணும்? பா, பா, ஃபா, பா, பா, மா. நம்ம மா போடுறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும், அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம தப்பு சைன் போடுறோம் இல்லையா, கிராஸ் சைன், அதே மாதிரி. இல்லைன்னா நம்ம இந்த ரன்னிங் லெட்டர்ல ஜே இப்படி எழுதுவோம். அந்த ஜேவை நீட்டமாக போட்டு இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் மேலே ஒரு கோடு, அவ்வளோதான் மா.
ஸோ இன்னைக்குள்ள செஷனில் என்னதுன்னு பார்க்கலாமா? தா தா த த ந பா ஃபா பா ப மா. ஸோ இப்போ இந்த 5ஐயும் சேர்த்து நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். என் கூட சேர்ந்து ஒரு தடவை சொல்ல ட்ரை பண்ணுங்க. கா க க க ங சா ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள செக்ஷன். ஸோ அடுத்த செட்டில் நான் சொல்லியிருந்தேன் 39ல் இது வந்து இப்போது 5 5 முடிச்சாச்சு. இனிமேல் 6வது லைன் அதில் தான் நம்ம பார்த்த காம்பினேஷன் லெட்டர் 4ம் வருது. ஸோ அடுத்த வீடியோவை அந்த 6th லைன் பெருசாக இருக்கும். ஸோ அதுவும் காம்பினேஷன் லைன், அதில் காம்பினேஷன் லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் வருது. அது என்னதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நீங்கள் டெய்லி என்னோட வீடியோஸை ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.